பிரைஸ் லார்ட். எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலை நோக்கி வந்ததுங்க. இப்பொழுது மலைகளை நோக்கி எசேக்கியேலை தீர்க்க தரிசனம் சொல்றாரு. என்ன தெரியுமா தீர்க்க தரிசனம் சொன்னாரு? மலைகளே, உங்கள் மேல் இருக்கிறதான மேடைகளும் பலிபீடங்களும் தகர்க்கப்படும் என்று தீர்க்க தரிசனம் சொன்னாரு. ஆமாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தராகிய தேவனை விட்டுவிட்டு அவங்க சுற்றி இருக்கிறதான ஜனங்கள், மற்ற ஜாதிகள் அவங்க செய்யறதான வழிபாடுகளை, சிலைகளையும் இவங்க அந்த இடத்துல செஞ்சு வணங்க ஆரம்பிச்சாங்க. அதனால்தான் ஆண்டவர் கோபத்துல இந்த காரியத்தை சொல்றாரு. அந்த பலிபீடங்கள் தகர்க்கப்படும், இந்த சிலை வணக்கத்தை செய்த எல்லாரும் அதன் பக்கத்திலேயே மடிந்து போவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த நியாய தீர்ப்பு நடக்கும் போது அந்த இஸ்ரவேல் தேசம் எல்லாம் ரொம்ப கேடா இருக்குமா. அதாவது பாழாய் போயிருக்கிற இடங்களை விட மோசமான ஒரு இடமா இருக்குமா. இந்த நியாய தீர்ப்பு நாட்களிலும் ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் மற்ற தேசங்களுக்கு இடம்பெயர்ந்து போகும்படி செய்கிறார். அந்த ஜனங்கள் அந்த இடத்துல போய் உணர்வடைவாங்களாம். ஐயோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோம், ஆண்டவரை நாம் தேடுவதை விட்டுவிட்டோமே, இவ்வளவு பாவங்களை செய்தோமே என்று கையையும் காலையும் அடித்து கொண்டு புலம்புவார்களாம். அவங்க பாவ உணர்வு அடைவாங்களாம். ஆமாங்க, இந்த அதிகாரத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்று, கர்த்தரே தேவன் என்று நாம் உணர்வடைந்து நம் மனதிலே ஏற்றுக்கொள்ளணும். அது மாத்திரமில்ல, நம் பாவங்கள்ல இருந்து மனம் திரும்பி அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல எந்த ஒரு காரியத்தை நம்ம வைக்க கூடாது. அது பணமா இருக்கலாம், நகையா இருக்கலாம், பேர் அந்தஸ்தா இருக்கலாம், அந்த பெருமையா இருக்கலாம். ஆண்டவர் அதற்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டார். கர்த்தரே தேவன் என்பதை மாத்திரம் நாம் உணர்வடைய வேணும்னு இந்த எசேக்கியேல் புத்தகம் முழுவதும் 50 தடவை இதே காரியத்தை மறுபடியும் அவர் சொல்றாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரே தேவன். ஆமேன்.